புஷ்பானா ஃப்ளவர் இல்ல ஃபயர். வைல்டு ஃபயர். இப்படி ஒன்று மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டூவும். ஆனால் நல்லா இருக்கு. புஷ்பா டீசர் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டாக வந்து இப்போ அவர் புவர் பீப்புள் புவர் சிட்டிலேருந்து அவர் எப்படி க்ரோ ஆகுறாரு, அவரோட வில்லத்தனம் ஒரு கோவத்தனம். ஆனால் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சராக இருக்கும், எதுவும் ஒரு இதுவாக இருக்காது. பட் ஆனால் இது 2 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது டீசரு. ஸோ டீசர் பார்க்கும்போதே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக ஐம் ஸோ வெயிட்டிங் ஃபார் த புஷ்பா 2. ஸோ ரியலி இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன் அந்த டீசரு. நல்லாயிருக்கு. ஒரு கேஜிஎஃப் ஒரு பாகுபலி 2 எப்படி இருக்குமோ அதை மிஞ்சுற அளவுக்கே இருக்குது சீரியஸாக. ஸோ எவ்ரி ஒன் just see the teaser and then only you can get more impressed on the watching Pushpa 2. So eagerly I'm waiting for the Pushpa 2. So everyone kindly watch. Thank you so much. ஆமாம் பார்ட் 1 ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதே தப்பு தான். அவர் நேம் டேமேஜாக இருக்குன்றது வந்து பார்த்தா தமிழில் அந்தளவுக்கு இன்னும் மூவிஸ் அவர் ரீச் பண்ணலை. பட் ஆனால் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அவரோட மூவி பண்ண மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட்டு. ஆல்மோஸ்ட் தமிழ்லேயும் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா கங்குவாவில் கூட மியூசிக் நல்லா தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக புஷ்பா 2 சாங்ஸும் நல்லா தான் இருக்கும். பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 இன்னும் நல்லா இருக்கும். நான் என்னோட கணிப்பு நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ. சீரியஸ்லி ஃபஹத் ஃபாசில் ரோல் பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேயே மிரட்டலாக இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் சீனில் தான் அவர் வருவார். என்னடா இது படம் கொஞ்சம் சீனில் தான் கிளைமேக்ஸ் கிட்ட தான் அவர் வராரு அப்படின்னு ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. பார்ட் 2ல் கண்டிப்பாக ஒரு படம் ஃபுல்லாக வருவார்னு எதிர்பார்க்குறேன். அவரோட ஆக்டிங் டீசர்லேயும் ரொம்ப ஃபயரிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்ட் 2ல் அல்லு அர்ஜுனுக்கு அப்புறம் ஃபஹத் ஃபாசிலோட சீன்ஸ்க்கு ஸோ ரொம்ப வெயிட்டிங் பண்ணுறேன். டீசர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அவரோடது. சூப்பராக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததோட செகண்ட் பார்ட் வந்து நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபஹத் ஃபாசிலுக்கோசரம் நாங்கள் எல்லாம் வெயிட்டிங். ஓகேங்களா? புஷ்பானா ஃபயர் நினச்சோம், அதோட வைல்டு ஃபயர். கண்டிப்பாக மாசிட்டு கண்டிப்பாக இருக்குது. வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டிஎஸ்பி போட்டுக்காரு. இப்போ கங்குவால வச்சு ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஆமாம். இப்போ இந்த படத்தில் அவர் எப்படி போட்டுப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா பண்ணுவார், அது நல்லாவே தெரியும். கங்குவால செம்மையாக பண்ணியிருக்காரு. அதோட இது மாசாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும் புஷ்பா 2. ஓகேவா? ஃபஹத் ஃபாசில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் மேலே தான் வருவார். ஆமாம். இந்த படத்தில் முழுசாக வருவார்னு நினைக்கிறீங்களா இல்லை பாதியில் தான் வருவார்னு நினைக்கிறீங்களா? அது சுகுமாருக்கு தான் இருக்குது, அவரும் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபஹத் ஃபாசில் உள்ளே வந்தாலே அது மாசு தான். அதோட புஷ்பா வந்தால் இன்னும் மாசு தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தரமாக இருக்கும். நம்மச்சி காட்டு மச்சி ஃபர்ஸ்ட் பார்ட் வர செகண்ட் பார்ட் வேற லெவலில் இருக்கும். தெரிஞ்சு புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயர். வைல்டு ஃபயர். புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ராஷ்மிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நடிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஜோடியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ்பா 2 அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போது ட்ரெய்லர் வந்துருந்தது. ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ வந்து ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுத்துட்ருக்கிறாரு. அவர் போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புஷ்பா 1 செம ஹிட்டு. அது தொடர்ந்து இதுவும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செம ஹிட்டாக தான் இருக்கும். ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனும் ஒரு சூப்பரான ஆக்டரு. அவங்களுக்கு இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகாவும் நல்லா இது கொடுப்பாங்க, காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால் படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கொஞ்சம் அதுனா இது நேஷ்னலு நினச்சிங்களா, இது இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி சொல்கிறது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொன்று புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சியா ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஹத் ஃபாசில் கேட்குறாரு. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபயர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தான் மாற்றிருக்காங்க. மற்றபடி 1 மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் 2வும். ஆனால் நல்லா இருக்கு. ஆமாம், இப்போது டிஎஸ்பி சார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு கங்குவாவில் கூட. என்னன்னா படம் வந்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, படம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப இதுவெலாம் சொல்ல முடியாது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த 3D எஃபெக்ட் எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்க. படத்தில் என்னன்னா அந்த கொஞ்சம் மியூசிக் வந்து ரொம்ப சவுண்டாக வச்சு ரொம்ப வந்து எப்படி சொல்ல ஒரு எரிச்சலாக இருக்குது ரொம்ப அந்த மாதிரி இருக்குது. சவுண்டை கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், மற்றபடி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி நல்லா தான் இருந்தது. படம்லாம் வந்து ரொம்ப மொக்க நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஒரு தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் எடுப்பாங்க, பேன் இந்தியா லெவலில். தமிழ் லெவலில் இப்படி எடுக்கும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் இது தானே.
நல்லா தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. பிஜிஎம் மியூசிக்லாம் ஒழுங்காக வரணும் நல்லா தான் இருக்கும் இந்த படத்தில். ஏன்னா புஷ்பா பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் தான் நல்லா இருக்கும், ப்ளஸ் வந்து டைலாக்கு அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் போட்டிருப்பாங்க, நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம், படம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா ட்ரெய்லர் எப்போவுமே நல்லா தான் இருக்குது, டீசரு ட்ரெய்லரு. படம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து எப்போவுமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தோட தன்மை நம்ம போய் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லாத மாதிரி தான் தெரியுது. எதிர்பார்ப்பே இல்லாமல் வர்ற படம் தான் இப்போ வந்து நல்லா இருக்குது. இப்போ லக்கி பாஸ்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் போனோம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது படம். அதனால் படம் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். எல்லா படமே பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ. ட்ரெய்லர் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக சுவாரஸ்யம் எதுவும் கம்மியாகலை. லாஸ்ட் டைம் என்ன எதிர்பார்த்தோமோ அதே சீக்வன்ஸில் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வராங்க. ஃபகத் ஃபாசிலோட பெரிய ஃபேன் நாங்கள். ஸோ ஆக்சுவலாக அவரோட இதுவும் கொஞ்சம் கூட கம்மியாகலை. காரஸ்வரம் எல்லாம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த வாட்டி. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாதி தான் வருவார், இதுலேருந்து முழுசாக வருவாருன்னு பார்க்குறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அவருக்கு வந்து நிறைய ரோல் கொடுத்தாலும் அந்தளவுக்கு ஆப்டாக இருக்காது. அந்த வந்துட்டு வந்து போகிற கொஞ்சம் சீன் தான் நல்லா ராக்காக இருக்காது. அதே மாதிரி இவருமே சோலோவாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வருஷன்லேயே. இது கண்டிப்பாக இதுவும் நல்லா தூக்கி கொடுக்கும் நம்புகிறோம். படத்தில் பிஜிஎம் மியூசிக்லாம் எப்படி வரும்? இல்லை அதெல்லாம் நல்லா இருக்கு, பார்த்தேன். டிஎஸ்பி தான் போட்டிருக்காரு. இல்லை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தெலுங்கு மூவி ஆப்டாக அவருக்கு உட்காந்துரும். நான் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு சில இது செட் ஆகாது, பட் தெலுங்கு மூவிக்கு அது எல்லாமே ஆப்டாக உட்காந்துரும். அதே மாதிரி அல்லு அர்ஜுனுக்கும் இதுக்கும் பக்கவாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு எந்த இதுவும் இருக்காது. டிசம்பர் 5 படம் இருக்குது, எவ்வளோ வெயிட்டிங்காக? கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப வெயிட்டிங் தான். செகண்ட் பார்ட்டுக்காக கண்டிப்பாக நான் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். டிசம்பர் 5 கண்டிப்பாக போவேன். அது வந்து கண்டிப்பாக இது வந்து ஃபகத் ஃபாசிலுக்கும் நம்ம இவருக்கு ஹீரோக்கும் கண்டிப்பாக ஒரு கிளாஸாக இருக்கும், ரொம்ப ஒர்த்தாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரீசன் நல்லா தான் இருந்துச்சு, எதிர்பார்ப்பு வெயிட்டிங். மியூசிக் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? மியூசிக்கு டிஎஸ்பி கண்டிப்பாக ராக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்கும். கங்குவாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கங்குவா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆனால் அது வந்து அந்த படத்தில் அப்படி தானே இருக்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. கங்குவா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ நிறையா வந்துச்சு, ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அதில் வந்து அந்த மாதிரி தான் மியூசிக் இருக்கும், அந்த மாதிரி கத்திட்டு. ஆனால் காட்டுவாசி அது மாதிரி ஆதி காலத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க கத்திட்டு தான் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி தான் மியூசிக் போட்டு தான் ஆகணும். அதனால் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. எனக்கு டிஎஸ்பியை பற்றி எந்த குறையும் இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்த்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதியில தான் வருவார், கம்மியாக தான் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து கன்னெல்லாம் வச்சுட்டு வர்றாரு, நிறையா போர்ஷன் இந்த இதில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவருக்காக வெயிட்டிங். ஃபேன் தான், ஃபகத் ஃபாசில் பிடிக்கும். கண்டிப்பாக அவருக்கு நிறையா போர்ஷன் வச்சுருக்காங்க. இதில் டீசர்லேயே ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. கன்னோட நல்லா மாசாக தான் வராரு. 2 பேருக்கும் ரொம்ப கிளாஸ் இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்ச் டைலாக்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, இதில் எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லைன்னு. ஆமாம், பஞ்ச் டைலாக் சொன்ன மாதிரி அந்த புஷ்பானா ஃப்ளவரு அது கடைசியில் மட்டும் இதில் ட்ரெய்லரில் வந்து பார்த்தோன்னா கடைசியில் மட்டும் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றபடி ஒரு ரெண்டு வாட்டி அதே மாதிரி தான் ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். எப்படின்னு தெரில. படத்துக்கு ஓவரால் எவ்வளோ நான் வெயிட்டிங்? புரியலண்ணா. படத்துக்கு எவ்வளோ வெயிட்டிங்? ஈகர்லி வெயிட்டிங் தான். டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டே போக பார்ப்பேன், இல்லாட்டி செகண்ட் டே கண்டிப்பாக போயிடுவேன். டீசர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதே ஃபைட் சீனு, அந்த ஃபாரஸ்ட் சீனு, ஸோ எல்லாமே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது, நல்லா நிறைய எதிர்பார்க்குறோம். ஃபகத் ஃபாசில் கேரக்டர் எப்படி நினைக்கிறேன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிலுக்கு மேலே தான் வருவார், இதில் எப்படி வருவாருன்னு நினைக்கிறீங்க? ஃபகத் ஃபாசில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாதியில் தான் வருவார், ஆனால் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் மெயின் வில்லனாக வந்து தெரியுது. ஸோ அவருக்கும் புஷ்பாவுக்கும் உள்ளான அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இவர் தான் வில்லனாக இருப்பார், அதனால அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி பஞ்ச் டைலாக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. அதை பற்றி இல்லை, கொஞ்சம் மாடலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸ் பிஜிஎம்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறேன் படத்தில்? சாங்ஸை பற்றி அதில் அவ்வளோவா எனக்கு தெரியல, ஆனால் பிஜிஎம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆளாக ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபகத் ஃபாசில் வந்து வில்லனாக இருக்குங்கிறனால நிறையா எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் வந்து அவங்க கொஞ்சம் மெயினான கேரக்டர் மாதிரி தெரியல, கொஞ்சம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது மூவி ஃபுல்லாகவே இவங்க வருவாங்களா என்னன்னு தெரியல. பார்த்தேன். படம் வந்து இந்த ஹைப்போ இல்லாமல் போய் பார்த்தோம். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்குது. ட்ரைலரே ஒரு மாதிரி வெறியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மூவி வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில, பட் நல்லா ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்தால் தான் பார்த்து தான் தெரியும்.
ஃபகத் ஃபாசிலோட ரோல் எப்படி இருக்குன்னு ஃபகத் ஃபாசில் சும்மாவே பயங்கரமாக நடிப்பார். இதுவும் வில்லன் கேரக்டர் வேறு மிரட்டியிருக்காரு ட்ரைலரில். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபகத் ஃபாசில் நம்மளை வந்து டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். அவரோட இதில் பார்ப்போம். வந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற அந்த பஞ்ச் டைலாக் தான் அப்படியே இந்த செகண்ட் பார்ட்ல இருக்கிற. ஆமாம், அது ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து சும்மாவே அந்த டைலாக்கை வந்து யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் இன்னும் லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஹைப்பாக இருக்குப்பா, அப்படி பயங்கரமாக காமிக்கிறாங்க. ரொம்ப பார்ட் 2 தெரில. மோஸ்ட்டாக தெலுங்கு படம்னாலே கொஞ்சம் ஓவர் ஹைப்பாக தான் இருக்கும். சரி, டைலாக்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, வந்தால் தான் தெரியும் படம் பார்த்தா. அவங்களது வந்து போன ஃபஸ்ட் பார்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட அந்த கேஷுவலான இது. ஸோ அவங்க எப்போவுமே நல்லாயிருக்கும். அவங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்களோட ரோல் அவங்க நல்லா கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரியல பெருசாக. பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கூடாது மட்டும் தெரியுது. டிசப்பாயின்மெண்ட் ஆகிட போகுது. அதனால் படம் வந்து ஜஸ்ட் அப்படியே போய் பார்த்துட்டு என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு வரலாம். பிஜிஎம் பற்றி சொல்லுவோம். பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும். அது செம்மையாக ஒரு மாதிரி வைல்டாக ஏதோ பெரிய கேஜிஎஃப் பார்த்து அந்த கேஜிஎஃப்ல அந்த பில்டப் கொடுப்போம் அந்த அளவுக்கு இருக்குது ட்ரைலரு. ஏன்னா டிஎஸ்பி போட்டிருக்காரு. செம்மையாக வேற போட்டிருக்காரு. கங்குவா வேற எல்லாரும் நிறைய நெகட்டிவ் கொடுக்குறாங்க கங்குவாக்கு. பட் இன்னும் நான் பார்க்கல. சரி, கண்டிப்பாக பார்த்தா தெரியும். பட் பிஜிஎம் வேற லெவலுக்கு படத்துக்கு எவ்வளோ ஓவராலாக எனக்கு இப்போ இருக்கிற ஹைப் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 கொடுக்கலாம். ட்ரைலர் பார்த்த வரைக்கும். படம் அவுட்புட் வந்தோடனே அப்புறம் சொல்கிறேன்.